சகோதரரே, இது வரனல்ல, உங்கள் மீராவிற்காக நான் ஒரு பொக்கிஷத்தையே கொண்டு வந்திருக்கிறேன். இத்தகைய அதிர்ஷ்டம் இளவரசிகளுக்குத்தான் கிடைக்கும் என்று காந்தாமாசி தனது இனிமையான மற்றும் நாடகத்தனமான பாணியில் பேச்சைத் தொடங்கினார். அவருடைய கண்கள் ஒரு திறமையான வியாபாரியைப் போல மின்னின. என் அம்மாவின் முகத்தில் நம்பிக்கையும் இயலாமையும் கலந்த ஒரு பாவம் இருந்தது. அது அவர்களின் கண்களில் தெளிவாக தெரிந்தது. எங்களின் 2 அறைகள் கொண்ட அந்த சிறிய வீடு இன்று மிகவும் நெருக்கடியாகவும் சோகமாகவும் இருந்தது. அப்பா தனக்கு முன்னால் இருந்த புகைப்படத்தின் மீது விரல்களை ஓடவிட்டபடி காந்தாமாசியை ஆழ்ந்த பார்வோடு பார்த்து, காந்தா சகோதரி, எங்கள் நிலைமை உங்களுக்கு தெரியும். நாங்கள் சாதாரணமானவர்கள். எங்களுக்கு புதையல் தேடும் ஆசையில்லை. என் மகளுக்கு ஒரு நல்ல மற்றும் பண்பான வீடு கிடைத்தால் போதும். அதுவே எங்களுக்கு போதும் என்றார். இதற்கு காந்தாமாசி வெற்றிலையை வாயில் அடக்கியபடியே, சகோதரரே, பையனும் தாராள மனதுக்காரன்தான். தினமும் கோவிலுக்கு செல்லாவிட்டாலும் மனதளவில் கெட்டவன் இல்லை. ஆம், கடவுள் அவர்களுக்கு அவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் வீட்டுக் குழாயை திறந்தால் தண்ணீருக்கு பதிலாக செல்வம் கொட்டும். அது பங்கிலா அல்ல, ஒரு முழு அரண்மனை, ராஜபரம்பரை போன்றது. அவர்களிடம் இருக்கும் கார்களை பார்த்தால் நகரத்தின் கலெக்டர் கூட பொறாமைப்படுவார். அவர்களின் தொழில் நாடு முழுவதும் பரவியுள்ளது. உங்கள் மகள் மீரா அவர்கள் வீட்டிற்குள் அல்ல, தன் அதிர்ஷ்டத்தின் அரண்மனைக்குள் அடியெடுத்து வைப்பாள் என்றார். அம்மாவின் கண்களில் ஒரு கணம், பாலைவனத்தில் தாகத்தோடு இருப்பவருக்கு தண்ணீர் கிடைத்தாற்போல ஒரு பிரகாசம் வந்தது. கதவின் இடுக்கு வழியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த என் இதயமும் வேகமாக துடித்தது. என் பிரார்த்தனைகள் பலிக்கும் நேரம் வந்துவிட்டதோ? அப்போது அப்பா சந்தேகம் நிறைந்த கண்களுடன் கேட்டார், பையனிடம் ஏதேனும் குறை இருக்கிறதா? ஒரு வரன் இவ்வளவு சிறப்பாக இருந்தால் அதில் எங்காவது நிச்சயம் ஒரு குறை இருக்கும் என்று அவருக்கு தெரியும். காந்தாமாசி ஒரு கணம் நிறுத்தினார். பிறகு நீண்ட மூச்சு விட்டு, குறை என்று சொல்ல முடியாது சகோதரரே. லேசாக மனநலம் பாதிக்கப்பட்டவர். அறையில் யாரோ வெடிகுண்டை வீசியது போல இருப்பார் என்றார். அம்மாவின் முகத்தில் இருந்த பிரகாசம் ஒரு நொடியில் மறைந்தது. அப்பாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. இது என்ன விளையாட்டு என்று அவர் கத்தினார். அப்பாவின் குரல் உயர்ந்தது. என் மகள் ஒன்றும் பயனற்ற பொருள் அல்ல. அவளை ஒரு பைத்தியக்காரனுக்கு கட்டிவைத்து நீ உன் பையை நிரப்பத் துடிக்கிறாயா? வெளியே போ இங்கிருந்து என்றார். அடடா, கோபத்தை பாருங்கள் என்று காந்தாமாசி கூச்சமின்றி சிரித்துக்கொண்டே சொன்னார். நான் பைத்தியம் என்று சொல்லவில்லை. மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றால் கொஞ்சம் அப்பாவி என்று அர்த்தம். வெகுளித்தனமானவர், உலகின் தந்திரங்கள் தெரியாதவர். இக்காலத்து உலகில் இப்படி ஒரு அப்பாவி கணவன் கிடைப்பதும் அதிர்ஷ்டம்தான். நீ என்ன சொன்னாலும் கேட்பார், எங்கே உட்கார வைத்தாலும் உட்காருவார். மீரா படித்தவள். அவள் அவரை சமாளித்துக் கொள்வாள். யோசித்துப் பாருங்கள், கணவன் கைக்குள் இருக்கும்போது கோடிக்கணக்கான சொத்து யாருடையது? உங்கள் மகளுடையது. உங்கள் மகள் ராணி போல ஆட்சி செய்வாள் என்றார். இந்த கடைசி வாக்கியம் விஷத்தில் தோய்க்கப்பட்ட அம்பு போல என் அம்மாவின் நெஞ்சில் தைத்தது. அவர் தனது நோய் மற்றும் வீட்டின் வறுமையோடு போராடி போராடி களைத்துப் போயிருந்தார். அப்பா நாள் முழுவதும் உழைத்த பிறகும் இரவில் அடுப்பு எரியுமா இல்லையா என்ற கவலை அவரை உள்ளுக்குள் அரித்துக் கொண்டிருந்தது. காந்தாமாசி சென்றதும் வீட்டில் பூகம்பமே வெடித்தது. இந்த திருமணம் ஒருபோதும் நடக்காது என்று என் கடைசி தங்கை ரித்திகா அழுது கொண்டே என் கையை பிடித்துக் கொண்டாள். பணத்திற்காக ஒரு பைத்தியக்காரனை திருமணம் செய்து கொண்டாள் என்று ஊர் உலகம் பேசும் என்றாள். நான் கடுமையுடன், எந்த ஊர் உலகம்? ஒவ்வொரு வரன் வரும்போதும் நம் வீட்டின் உடைந்த சுவர்களையும் என் வரதட்சணைக்கான காலி பெட்டிகளையும் பார்த்து முகம் சுளித்தார்களே அவர்களா? அப்பாவின் குடிசையையும் அவர் கூனி குறுகிப்போன முதுகையும் அம்மாவின் வெளிரிய முகத்தையும் ஒருபோதும் பார்க்காத அந்த மனிதர்களா? அவர்களைப் பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கேட்டேன். கடந்த வாரம் ஒரு பணக்கார வீட்டு பெண் பார்க்க வந்தபோது நடந்த சம்பவம் எனக்கு நினைவுக்கு வந்தது. யார் கண்டது? இது எப்படிப்பட்ட தண்ணியோ? என் மகனின் தொண்டை கெட்டுப்போய்விடும் என்று சொல்லி அவர் தண்ணீர் டம்ளரை திருப்பித் தந்தார். அன்று நான் உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தேன். என் தங்கை சமாதானப்படுத்த முயன்றாள். நிம்மதியை பணத்தால் வாங்க முடியாது அக்கா என்றாள். நான் கத்தினேன், வறுமையில் நிம்மதி கிடைக்குமா? அம்மா வலியால் துடிக்கும்போது மருந்து வாங்க முடியவில்லையே, அப்போது நிம்மதி கிடைக்கிறதா? அப்பா கூலி கிடைக்காமல் வெறும் கையோடு வீடு திரும்புகிறாரே, அப்போது நிம்மதி கிடைக்கிறதா? இல்லை, இது என் மகிழ்ச்சிக்கான விலை அல்ல, நம் உயிர்களுக்கான விலை. இது ஒரு வியாபாரம், காதல் அல்ல. இந்த வியாபாரம் எனக்கு சம்மதமே என்றேன். அப்போது அப்பா அறைக்குள் வந்தார். அவர் கையில் டாக்டரின் சீட்டு இருந்தது. முகத்தில் நான் இதுவரை கண்டிராத சோர்வு இருந்தது. உன் அம்மாவிற்கு உடனடியாக சிகிச்சையை தொடங்க வேண்டும் என்று டாக்டர் சொல்கிறார். ஒவ்வொரு ஊசியும் ஆயிரக்கணக்கில் ஆகும் என்று அவர் குரல் நடுங்கியது. நான் எங்கே போவேன் அவ்வளவு பணத்திற்கு என்று அங்கேயே தரையில் அமர்ந்துவிட்டார். ஒரு வலிமையான மனிதன் இப்படி உடைந்து போவது பேரழிவை விட கொடுமையாக இருந்தது. இப்போது முடிவு எடுக்கப்பட்டுவிட்டது. இது என் வாழ்க்கையின் கேள்வி மட்டுமல்ல,
என் அம்மாவின் உயிருடன் சம்பந்தப்பட்ட கேள்வி. நான் அவரிடம் சென்று அவர் கைகளை பிடித்துக்கொண்டு, அப்பா, எனக்கு இந்த திருமணம் சம்மதம் என்றேன். அவர் என்னை பார்த்தார். அவர் கண்களில் வலி, இயலாமை மற்றும் ஒரு மகளின் தியாகத்தின் சுமை தெரிந்தது. மகளே என்று மட்டும் அவரால் சொல்ல முடிந்தது. நான் சிரிக்க முயற்சித்தேன். உங்கள் மகள் பலவீனமானவள் இல்லையப்பா. நான் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்வேன். நீங்கள் அம்மாவை பற்றி கவலைப்படாதீர்கள் என்றேன். அன்று இரவு எங்கள் வீட்டில் யாரும் தூங்கவில்லை. கண்ணீர் மற்றும் விசும்பல்களுக்கு இடையில் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வியாபாரம் முடிவாகியிருந்தது. நான் சொர்க்கத்தை வாங்கினேனா அல்லது நரகத்திற்கான டிக்கெட்டா என்பது இனி காலம்தான் சொல்லும். எனக்கு திருமணம் நடந்த அன்று என்னை அழைத்துச் செல்ல வந்த கார் மிகவும் பெரியதாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது. அதில் எங்கள் தெருவே அடங்கிவிடும் போலிருந்தது. நான் அந்த குளிர்ந்த ஆனால் அமைதி நிறைந்த காரில் அமர்ந்தபோது என் வீட்டின் சத்தம், தங்கைகளின் சிரிப்பு மற்றும் அம்மாவின் தாலாட்டு மிகவும் நினைவுக்கு வந்தது. நான் என் கண்ணீரை உள்ளுக்குள்ளே விழுங்கிக் கொண்டேன். இனி அழுவது தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த பங்கிலா கனவுலக அரண்மனை போல இருந்தது. உயர்ந்த கதவுகள், சலவைக்கல் தரைகள் மற்றும் கூரையில் தொங்கும் சரவிளக்குகள் நட்சத்திரங்களைப் போல மின்னின. ஆனால் அந்த பிரகாசத்தில் ஒரு விசித்திரமான குளிர்ச்சியும் வெறுமையும் இருந்தது. என்னை வரவேற்பதற்காக மாமியார் உமாதேவி மற்றும் 2 நாத்தனார்களான பிரியா மற்றும் நேகா ஆகியோர் விருந்தினரை வரவேற்பது போல் அல்லாமல் புதிதாக வாங்கிய ஒரு பொருளுக்காக காத்திருப்பது போல் நின்று கொண்டிருந்தனர். மூத்த நாத்தனார் பிரியா என்னை ஏற இறங்க பார்த்துவிட்டு கேலியாக, ஓ, இதுதான் அந்த விலைமதிப்பற்ற மாதிரியா அம்மா அண்ணனுக்காக தேர்ந்தெடுத்தது என்றாள். இவளை உள்ளே கூட்டி வா என்று என் மாமியார் உமாதேவி வேலைக்காரியிடம் கட்டளையிட்டார். பிறகு என் அருகில் வந்து, இந்த வீட்டில் மூச்சு விடுவதற்கும் விதிமுறைகள் உள்ளன. முதல் விதி, வாயை மூடி வைத்திருக்க வேண்டும். 2வது, சொல்வதை அமைதியாகச் செய்ய வேண்டும். 3வது, எங்கள் சொசைட்டியில் எங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடாது. புரிந்ததா என்றார். இது வரவேற்பு அல்ல, ஒரு கடுமையான எச்சரிக்கை. என் இதயம் நின்றுவிடும் போலிருந்தது. கனவு கண்ட அரண்மனை ஒரு அழகான சிறைச்சாலையாக மாறியிருந்தது. என்னை அழைத்துச் சென்ற அறை எங்கள் முழு வீட்டையும் விட பெரியதாக இருந்தது. ஒவ்வொரு பொருளும் விலையுயர்ந்தது, ஆனால் உயிரற்றது. கட்டிலில் விஹான் அமர்ந்திருந்தான். என்னை பார்த்து சிரித்துக்கொண்டே, நீ வருவாய் என்று எல்லோரும் சொன்னார்கள். உன் பெயர் என்ன என்று கேட்டான். நான் மெதுவாக மீரா என்றேன். அவன், மீரா, நல்ல பெயர் என்று சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு மீண்டும் தன் பொம்மைக்காரை வைத்து விளையாடத் தொடங்கினான். என் தலை சுற்றியது. இவன் சொந்த கேள்வியையே மறந்துவிடுகிறானே. என் முழு வாழ்க்கையும் இந்த காலி மூளைக்காரருடன் தான் கழியப் போகிறது. திடீரென்று அவன் விளையாட்டை விட்டுவிட்டு என் பக்கம் திரும்பினான். அவன் கண்களில் ஒரு கணம் விசித்திரமான ஆழமான பிரகாசம் தோன்றியது. அது அவனது அப்பாவி முகத்திற்கு சற்றும் பொருந்தவில்லை. இங்கே எல்லோரும் பொய் சொல்கிறார்கள் என்று அவன் ஏறக்குறைய கிசுகிசுத்தான். அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நான் புரிந்து கொள்வதற்கு முன்பே அவன் கலகலவென சிரித்துவிட்டு மீண்டும் தன் காரை ஓட்டத் தொடங்கினான். பார், என் கார் எவ்வளவு வேகமாகச் செல்கிறது என்றான். என் உடலில் பயத்தின் அலை ஒன்று பரவியது. இது என்ன? மறுநாள் காலை கோவில் மணி ஓசையோடு நான் கண் விழித்தேன். அறையின் மூலையில் ஆசனம் விரித்து விளக்கேற்றி பூஜை செய்ய அமர்ந்தேன். நான் கண்களை மூடி மந்திரம் சொல்லத் தொடங்கியதும் ஹாலில் மிக அதிக சத்தத்தில் சினிமா பாடல்கள் ஒலிக்கத் தொடங்கின. கூச்சலும் கும்மாளமும் நிறைந்த அந்த பாடல்கள் வேண்டுமென்றே என் காதுகள் வலிக்கும் அளவிற்கு சத்தமாக வைக்கப்பட்டிருந்தன. எப்படியோ பூஜையை முடித்துவிட்டு வெளியே வந்தேன். பிரியாவும் நேகாவும் சோபாவில் அமர்ந்து தேநீர் அருந்தியபடி சிரித்துக் கொண்டிருந்தனர். அடி நேகா, இங்கே பார், நம் புதிய சாமியார் காலையிலேயே பஜனையை ஆரம்பித்துவிட்டார் என்று பிரியா கிண்டலாக கூறினாள். நான் அமைதியாக ஆனால் உறுதியாக பதிலளித்தேன். பக்தியை கேலி செய்யக்கூடாது. இந்த வீட்டில் கடவுளின் பெயர் ஒலிக்கிறது. இதற்காக நீங்கள் பெருமைப்பட வேண்டும். அப்போது என் மாமியார் உமாதேவி சமையலறையிலிருந்து வெளியே வந்தார். அவர் கண்களில் கோபமும் வெறுப்பும் தெரிந்தது. எங்கள் வீட்டில் மஸ்தி, பார்ட்டிகள் மற்றும் சங்கீதம்தான் நடக்கும். இந்த ஆரத்தி, பூஜை மற்றும் கடவுள் பெயரெல்லாம் உன்னுடைய நடுத்தர வர்க்க பழக்க வழக்கங்கள். அதை அங்கேயே வைத்துக்கொள். இங்கே இதெல்லாம் நடக்காது என்றார். அவர் என் அருகில் வந்து என் காலடியில் ஒரு துடைப்பத்தை வீசி, இந்தா உன்னுடைய முதல் வேலை. போய் ஸ்டோர் ரூமை சுத்தம் செய். இந்த வீட்டில் உன்னுடைய உண்மையான இடம் அதுதான் என்றார். அவர் பேசிய தொனியிலும் முறையிலும் நான் மருமகளாக வரவில்லை, மாறாக ஒரு வாய் பேசாத வேலைக்காரியாகத்தான் இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறேன் என்பது தெளிவாக தெரிந்தது. சமையலறையின் குளிர்ந்த சுவரில் சாய்ந்து கொண்டு என் கண்ணீரை அடக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன். காலை உணவு மேஜையிலும் கிண்டலும் கேலியும் தொடர்ந்தது. நான் சர்க்கஸ் கோமாளி என்பது போல பிரியாவும் நேகாவும் என் ஒவ்வொரு அசைவையும் பார்த்துச் சிரித்தனர். அப்போது விஹான் என் அருகில் வந்து அமைதியாக என் தட்டில் ஒரு பிஸ்கட்டை வைத்துவிட்டு சிரித்துக்கொண்டே சென்றுவிட்டான். அவனுடைய அந்த சிறிய செயல் என் காயங்களுக்கு மருந்தாக அமைந்தது.
ஆனால் இந்த நிம்மதி மிகச்சிறியது. மதியம் என் மாமியார் என்னை அவர் அறைக்கு அழைத்தார். எப்போதும் போல அவர் குரலில் ஆணவம் நிறைந்திருந்தது. இன்று மாலை என் தோழிகள் சிலர் வருகிறார்கள். பார்ட்டி இருக்கிறது. என் சபையில் எந்த நாடகமும் நடப்பதை நான் விரும்பவில்லை. நீ சமையலறையிலேயே இருக்க வேண்டும். கூப்பிடும்போது தேநீர் ட்ராலியை மட்டும் கொண்டு வந்தால் போதும் என்றார். சரி அத்தை என்று மெதுவாக தலையசைத்தேன். அவர் என்னை ஏற இறங்க பார்த்துவிட்டு, இந்த சவத்துணி போன்ற ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியே வராதே. அலமாரியில் நிறைய விலையுயர்ந்த டிசைனர் உடைகள் உள்ளன. அவற்றில் ஏதேனும் ஒன்றை அணிந்து கொள். என் கோடீஸ்வர மகனுக்காக எந்த கிராமத்திலிருந்தோ பிச்சைக்காரியை தூக்கி வந்திருக்கிறோம் என்று என் தோழிகள் முன்னிலையில் நான் வேடிக்கை பொருளாக விரும்பவில்லை என்றார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை கிழித்தது. அறையை விட்டு வெளியே வரும்போது அப்பாவின் வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்தன. பொறுமையையும் கடவுள் மீதான நன்றியையும் ஒருபோதும் கைவிடாதே. நான் யாருடைய பேச்சையும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று முடிவு செய்திருந்தேன். ஆனால் என் கொள்கைகளிலும் அடையாளத்திலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். மாலையில் விருந்தினர்கள் வரத் தொடங்கியதும் வீடு மணக்கத் தொடங்கியது. நான் என்னுடைய எளிமையான மற்றும் கண்ணியமான உடையை அணிந்து கொண்டு சமையலறையில் மும்முரமானேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு என்னை அழைத்தார்கள். நான் தேநீர் மற்றும் சிற்றுண்டி ட்ராலியை எடுத்துக்கொண்டு ஹாலுக்குச் சென்றேன். நான் உள்ளே நுழைந்ததும் அத்தனை பேச்சுகளும் நின்றன. சுமார் 20 பெண்கள் விலையுயர்ந்த ஆடைகள் மற்றும் நகைகளை அணிந்து கொண்டு நான் ஏதோ வேற்று கிரகத்திலிருந்து வந்தது போல என்னை பார்த்தார்கள். நான் பார்வையை தாழ்த்திக் கொண்டு ட்ராலியை மேஜைக்கு அருகில் வைத்துவிட்டு கப்புகளை எடுக்கத் தொடங்கினேன். உமாஜி, இவர் யார்? புதிதாக வேலைக்காரி வைத்திருக்கிறீர்களா என்று ஒரு பெண் தன் மூக்கு கண்ணாடிக்கு மேலாக எட்டி பார்த்து கேட்டார். இதை கேட்டு பிரியாவும் நேகாவும் அடக்கி வைத்திருந்த சிரிப்பை வெளிப்படுத்தினர். என் மாமியார் உமாதேவி சிரித்துக்கொண்டே, அட இல்லை ரமா, இவள் விஹானின் மனைவி. பெயர் மீரா. கொஞ்சம் பழைய சிந்தனை உடையவள் என்றார். பழைய சிந்தனை இல்லை, சனாதனி என்று சொல் என்று மற்றொரு பெண் கிண்டலடித்தார். இன்னொருவர், உன் மருமகள் மாடர்னாக இருப்பாள். பேஷனில் எல்லோரையும் மிஞ்சிவிடுவாள் என்று நினைத்தோம். ஆனால் நீ வீட்டில் ஒரு தபஸ்வியை வைத்திருக்கிறாயே என்றார். என் நாத்தனார் பிரியா சிரித்துக்கொண்டே, ஆம், இவள் வந்ததிலிருந்து வீட்டில் ஆசிரம சூழல் உருவாகிவிட்டது என்றாள். அனைவரின் சிரிப்பொலியும் மீண்டும் ஒலித்தது. நான் அமைதியாக என் வேலையை முடித்துவிட்டு திரும்பினேன். பூமி பிளந்து நான் அதில் விழுந்துவிடக் கூடாதா என்று என் மனம் ஏங்கியது. இது என்னுடைய அவமானம் மட்டுமல்ல. இது என் அப்பாவின் வளர்ப்பு, என் அம்மாவின் கலாச்சாரம் மற்றும் என் தர்மத்தின் அவமானம். சமையலறையை அடைந்ததும் நான் தேம்பி தேம்பி அழுதேன். பணத்திற்காகத்தான் இவ்வளவையும் ஒப்புக்கொண்டேன். ஆனால் மானம் மற்றும் சுயமரியாதையை இழந்து செய்யும் இந்த வியாபாரம் மிகவும் விலை உயர்ந்தது இல்லையா? திடீரென்று என் தோளில் யாரோ தொடுவதை உணர்ந்தேன். நான் திடுக்கிட்டு பார்த்தேன். விஹான் நின்றிருந்தான். அவன் முகத்தில் கவலை தெரிந்தது. நீ ஏன் அழுகிறாய் என்று அவன் வெகுளித்தனமாக கேட்டான். அவன் பேச்சைக் கேட்டு நான் திகைத்துப் போனேன். அவர்களின் பேச்சைக் கேட்டு தான் நான் அழுகிறேன் என்று அவனுக்கு எப்படி தெரியும்? நான் பேச்சை மாற்ற முயற்சித்தேன். ஆனால் அவன் விசித்திரமான தொனியில், நீ அவர்கள் பேசுவதை கேட்காதே என்றான். அர்த்தமற்ற அவனுடைய அந்த வாக்கியத்தைப் பற்றி நான் சிந்திப்பதற்குள் அவன் மீண்டும் தன்னுடைய துள்ளலான பழைய நிலைக்கு திரும்பினான். சிரித்துக்கொண்டே, வா, நாம் கண்ணாமூச்சி விளையாடலாம். நீ திருடனாக இரு என்றான். நான் அவனை பார்த்து கொண்டே இருந்தேன். இந்த மனிதன் ஒரு புதிர். ஒரு கணம் அவன் முற்றிலும் அப்பாவிக் குழந்தையைப் போல இருக்கிறான். அடுத்த கணமே அவனது மனநிலைக்கு பொருந்தாத வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வருகின்றன. விருந்தினர்கள் சென்ற பிறகு வீட்டில் புயலடித்தது. என் மாமியார் உமாதேவி, நாத்தனார்களான பிரியா மற்றும் நேகா மூவரும் என் மீது பாய்ந்தனர். இன்று எங்களை முழு சமுதாயத்திலும் கேலிக்குரியவராக்கிவிட்டாய் என்று உமாதேவி கத்தினார். எல்லோரும் எங்களை பார்த்துச் சிரித்தார்கள். இவை அனைத்தும் உன்னுடைய இந்த கோலத்தால் வந்ததுதான் என்றாள் பிரியா வெறுப்பு நிறைந்த குரலில். அம்மா, நான் உங்களிடம் அப்போதே சொன்னேன் அல்லவா, இவள் நம் தகுதிக்கு ஏற்றவள் இல்லை என்று. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பதிலளித்தேன். என் உடை என் பெருமை. அது என் அவமானம் இல்லை. நான் யாரிடமும் மரியாதை குறைவாக நடந்து கொள்ளவில்லை. உமாதேவியின் முகம் கோபத்தால் சிவந்தது. வாய்ப்பேச கற்றுக்கொண்டு விட்டாயா? இங்கே பார் பெண்ணே, ஒன்று இந்த வீட்டில் எங்கள் முறைப்படி இரு, அல்லது இந்த வீடு உனக்கானது இல்லை. நாளைக்குள் முடிவு செய்து கொள். உனக்கு உன்னுடைய பழைய சிந்தனை வேண்டுமா அல்லது இந்த அரண்மனை வேண்டுமா என்றார். இது ஒரு கடைசி எச்சரிக்கை. என் காலடியில் பூமி நழுவியது. நான் எங்கே செல்வேன்? இந்த அரண்மனையைத் தவிர எனக்கு வேறு தங்குமிடம் இல்லை. மறுநாள் காலை சூரியன் எனக்கு நம்பிக்கையை தரவில்லை, மாறாக ஒரு முடிவை கொண்டு வந்தது. இரவு முழுவதும் நான் என் பூஜை அறையில் அமர்ந்து அழுது கொண்டும் இறைவனிடம் உதவி கேட்டும் வழி காட்டுமாறும் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். உமாதேவியின் பேச்சு என் தலைக்கு மேல் கத்தி போல தொங்கிக் கொண்டிருந்தது. நான் என் கொள்கைகளில் உறுதியாக இருக்க விரும்பினேன்.
ஆனால் திரும்பிச் செல்ல எந்த வழியும் இல்லை. காலையில் நான் சமையல் செய்ய சமையலறைக்குச் சென்றபோது வீட்டில் ஏதோ பரபரப்பு இருந்தது. இன்று என் கொழுந்தன் ஆரியன் 2 மாதங்களுக்குப் பிறகு தொழில்முறை பயணத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தான். ஆரியன் விஹானின் தம்பி. ஆனால் புத்திசாலித்தனம், தந்திரம் மற்றும் தோற்றத்தில் அவனைவிட வெகுவாக முன்னிலையில் இருந்தான். வீடு மற்றும் தொழில் இரண்டிலும் அவனுடைய ஆதிக்கம்தான். உமாதேவியும் அவர் மகள்களும் அவன் சொல்லுக்கு தலையாட்டுவார்கள். சுமார் காலை 9:30 மணிக்கு ஒரு பளபளக்கும் கருப்பு நிற மெர்சிடிஸ் கார் வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து ஆரியன் இறங்கினான். அவன் ஒரு சினிமா கதாநாயகனைப் போல இருந்தான். விலையுயர்ந்த சூட், காஸ்ட்லி வாட்ச் மற்றும் கண்களில் பிராண்டட் கண்ணாடி. வீட்டிற்குள் நுழைந்ததும் அவன் தன் தாயையும் சகோதரிகளையும் அணைத்துக் கொண்டான். தலையில் துப்பட்டாவோடு ஒரு மூலையில் நின்றிருந்த என் மீது அவன் பார்வைப்பட்டதும் அவன் கண்களில் வெறுப்பு அலை ஓடியது. அவன் தன் தாயிடம் மெதுவாக கேட்டான், இவர் யார்? உமாதேவி அலட்சியமான தொனியில், உன் அண்ணி மீரா என்றார். ஆரியன் சத்தமாகச் சிரித்தான். அண்ணியா? உண்மையில் அம்மா அண்ணனுக்கு இவள்தான் கிடைத்தாளா? வீட்டில் வேலைக்காரி பற்றாக்குறை அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. அவனுடைய இந்த கிண்டலை கேட்டு பிரியாவும் நேகாவும் கலகலவெனச் சிரித்தனர். நான் கண்ணீரை அடக்கிக் கொண்டு ஒரு மிடறு எச்சில் விழுங்கிவிட்டு அமைதியாக மீண்டும் சமையலறைக்குச் சென்றேன். எனக்கு இப்போது தெளிவாக புரிந்துவிட்டது. எனக்கு துன்பத்தின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்று. நாள் முழுவதும் ஆரியன் வீட்டிலேயே இருந்தான். அவன் சில நேரம் லேப்டாப்பில் வேலை செய்வான், சில நேரம் போனில் யார் மீதாவது கோபத்தை காட்டுவான் மற்றும் தன் தாய் மற்றும் சகோதரிகள் மீது அதிகாரம் செலுத்துவான். ஆனால் ஆரியன் முன்னால் வந்தாலே விஹான் முற்றிலும் ஒடுங்கிப் போய்விடுவான். ஒரு நனைந்த பூனை போல. அவன் தன் தம்பியைக் கண்டு பயந்தான். அவன் எதிரில் வந்தாலே ஒரு மூலையில் பதுங்கிக் கொள்வான். மதியம் நான் என் கொழுந்தனுக்கு தண்ணீர் கொடுக்கச் சென்றபோது அவன் வரவேற்பறையில் உள்ள சோபாவில் அமர்ந்திருந்தான். கோபத்துடன் போனில் யாரிடமோ, நான் சொன்னேனல்லவா, எனக்கு அந்த டீல் எந்த வகையிலாவது கிடைக்க வேண்டும். அவன் பத்திரங்களில் கையெழுத்திடவில்லை என்றால் அவனை தூக்கிவிடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் குரலில் பயமில்லை, மிரட்டல் இருந்தது. நான் அங்கேயே உறைந்து நின்றேன். இவன் எப்படிப்பட்ட தொழில் செய்கிறான்? அவன் கோபத்துடன் போனை வைத்துவிட்டு மேஜையிலிருந்த பேப்பர் வெயிட்டை எடுத்து கம்பளத்தின் மீது வீசினான். அருகிலேயே தரையில் அமர்ந்து தனது வண்ண பென்சில்களால் படம் வரைந்து கொண்டிருந்த விஹான் இந்தச் செயலால் பயந்து துள்ளி குதித்தான். அவனது முழங்கை மேஜையின் மூலையில் இடித்தது. அவன் கையிலிருந்து ஒரு பென்சில் நழுவி ஆரியனின் விலையுயர்ந்த தோல் செருப்புகளுக்கு அருகில் சென்று விழுந்தது. உனக்கு கண்ணு தெரியலையா என்று ஆரியன் அவன் மீது கத்தினான். ஏற்கனவே என் மனநிலை சரியில்லை, இப்போது நீ இந்த குப்பையை உண்டாக்கிவிட்டாய். அதை எடு. விஹான் பயந்து சுவரோடு ஒட்டிக்கொண்டான். அவன் கண்களில் கண்ணீர் இருந்தது. நான் பென்சிலை எடுக்க முன்னே சென்றேன். ஆனால் அப்போது விசித்திரமான ஒன்று நடந்தது. பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த விஹான் மெதுவாக தன் இடத்திலிருந்து எழுந்து நடுங்கும் கைகளுடன் பென்சிலை நோக்கி நகர்ந்தான். ஆனால் அவன் குனிந்தபோது மிகவும் லேசாகவும் தந்திரமாகவும் தன் காலால் கம்பளத்தை லேசாக தள்ளினான். இந்த செயல் மிகவும் சிறியதாகவும் வேகமாகவும் இருந்தது. ஒருவேளை யாரும் அதை கவனித்திருக்க மாட்டார்கள். ஆனால் நான் நேராக எதிரே நின்றிருந்தேன். என் பார்வை அவன் மீதுதான் இருந்தது. அவன் காலால் தட்டியதால் கம்பளத்தில் ஒரு மடிப்பு ஏற்பட்டது. ஆரியனின் காலடியில் வைக்கப்பட்டிருந்த முக்கியமான கோப்பு ஒன்று சோபாவின் அடியில் சறுக்கிச் சென்றது. ஆரியன் தனது போன் கால்களில் மிகவும் பிஸியாக இருந்ததால் அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. விஹான் பென்சிலை எடுத்தான். என் மீது ஒரு பார்வை வீசினான். அந்த பார்வை ஒரு நொடி மட்டுமே அவன் முகத்தில் வந்து பின்னர் மறைந்தது. அந்த பார்வையில் பயம் இல்லை, மாறாக ஒரு விசித்திரமான புத்திசாலித்தனமும் ஆழமும் இருந்தது. பின்னர் அவன் மீண்டும் தன் இடத்திற்கு சென்று அமைதியாக வண்ணம் தீட்டத் தொடங்கினான். என் இதயம் படபடத்தது. இது என்ன? இது வெறும் தற்செயலானதா அல்லது திட்டமிடப்பட்ட செயலா? அவன் கோப்பை மறைத்த விதம் ஒரு அப்பாவி அல்லது புத்தி குறைந்த குழந்தையின் வேலையாக இருக்க முடியாது. என் மூளையில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது போல் இருந்தது. இந்த வீட்டில் எல்லோரும் ஒரு கதாபாத்திரத்தை நடித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றிலும் ஒரு முகமூடி இருந்தது. ஆனால் மிகவும் ஆபத்தான முகமூடி. ஒருவேளை அவன் முகத்தில்தான் இருந்தது. யாரை நான் இதுவரை மிகவும் அப்பாவியாக நினைத்தேனோ அவன். அந்த இரவு என் வாழ்க்கையின் மிக அமைதியற்ற இரவாக இருந்தது. நான் படுக்கையில் புரண்டு படுத்துக் கொண்டே இருந்தேன். மீண்டும் மீண்டும் என் கண்முன்னே அந்த காட்சி ஓடியது. விஹானின் கால் கம்பளத்தின் மடிப்பு மற்றும் சோபாவின் அடியில் மறைந்த கோப்பு. இது தற்செயலல்ல. இது ஒரு கூர்மையான மூளையால் கவனமாக நகர்த்தப்பட்ட சதுரங்க காய் நகர்த்தலாகும். மேலும் இந்த விளையாட்டில் நான் ஒரு புத்திசாலி வீரரின் மனைவியாக இல்லை, மாறாக ஒரு பகடைக்காயின் மனைவியாக மாறிவிட்டேன். என் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் எழுந்தன. விஹானின் மனநோய் வெறும் நாடகம் என்றால் அவன் உண்மையில் யார்? அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் முகம் நண்பனா அல்லது எதிரியா? அவனும் இந்த சிறைச்சாலையின் கைதியா அல்லது இந்த முழு விளையாட்டின் மிகப்பெரிய ஆட்டக்காரனா?
அவனது அப்பாவித்தனமான பேச்சுக்கள், குழந்தை பருவ நடவடிக்கைகள் மற்றும் திடீரென்று அவன் கண்களில் தோன்றும் அந்த ஆழமான பார்வை எல்லாவற்றையும் அறிந்த புத்திசாலித்தனம். நான் ஒரு சுழலில் சிக்கிக் கொண்டது போல் உணர்ந்தேன். இனி விஹானை இரக்கத்துடன் பார்க்காமல் ஒரு துப்பறியும் நிபுணரின் பார்வையில் பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். மறுநாள் காலையில் நான் எழுந்தபோது வீட்டில் புயல் வீசியது போல் இருந்தது. ஆரியன் சிங்கத்தைப் போல அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தான். அந்த கோப்பு அவனுக்கு வாழ்வா சாவா என்ற கேள்வியாக மாறிவிட்டது. அவன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு வேலைக்காரனிடமும் மிருகம் போல கத்திக் கொண்டிருந்தான். எங்கே அந்த ஃபைல்? ராமு காக்கா பூமி பிளந்துவிட்டதா அல்லது வானம் விழுங்கிவிட்டதா? உண்மையைச் சொல். இல்லையென்றால் இன்று உன் வேலை மற்றும் ஓய்வூதியம் இரண்டிற்கும் கடைசி நாளாக இருக்கும். ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று அந்த முதிய ஊழியர் கைகளை கூப்பி நடுங்கிக் கொண்டிருந்தார். தெரியாதா? ஆரியன் அருகிலிருந்த பெரிய பூச்சாடியை எடுத்து தரையில் ஓங்கி அடித்தான். இந்த வீட்டில் என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது. ஆனால் இவ்வளவு முக்கியமான கோப்பு காணாமல் போய்விட்டதே. இங்கிருந்து வெளியேறுங்கள். நீங்கள் அனைவரும் பயனற்றவர்கள். தொலைந்து போங்கள். என் மாமியார் உமாதேவியும் நாத்தனாரும் அமைதியாக இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகத்திலும் கவலை இருந்தது. அந்த கோப்பில் ஏதோ ரகசியம் இருப்பதாக எனக்கு தோன்றியது. அது முழு குடும்பத்தையும் அசைக்கக்கூடும். நான் விஹானை பார்த்தேன். அவன் ஒரு மூலையில் நிம்மதியாக அமர்ந்து வண்ணமயமான பிளாக்குகளை அடுக்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கும் இந்த கலவரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல இருந்தது. ஆனால் முக்கியமான விஷயம் பேசப்படும்போது அவனது கைகள் ஒரு கணம் நின்றுவிடும் என்பதையும் கண்கள் பெட்டியின் மீது நிலைத்துவிடும் என்பதையும் நான் கவனித்தேன். அதே நேரத்தில் அவனது காதுகள் ஆரியனின் பேச்சை கேட்பதில் முழுமையாக ஈடுபட்டிருந்தன. நான் அவனை சோதிக்க முடிவு செய்தேன். நான் ஒரு செய்தித்தாளை எடுத்து அவன் அருகில் அமர்ந்து வேண்டுமென்றே வணிகச் செய்திகளை உரக்கப் படிக்க ஆரம்பித்தேன். பங்குச் சந்தையில் கடும் வீழ்ச்சி. சாஸ்திரி குழுமத்தின் பங்குகளின் விலை சரிந்தது. பின்னர் நான் மெதுவாக கேட்டேன், விஹான், இந்த மந்தநிலை என்றால் என்ன? அவன் பிளாக்கிலிருந்து கண்களை உயர்த்தி செய்தித்தாளை பார்த்தான். செய்தித்தாளல் செய்தியுடன் கரடி சந்தையின் பேர் மார்க்கெட் படம் இருந்தது. அவன் படத்தின் மீது விரலை வைத்து புன்னகைத்து, மீரா, பார் எவ்வளவு பெரிய கரடி என்றான். பின்னர் அவன் என் கண்களை பார்த்து, கரடிக்கு பசிக்கும்போது அது எல்லாவற்றையும் சாப்பிடுகிறது, எல்லாவற்றையும் அழித்துவிடுகிறது என்றான். இது ஒரு குழந்தையைப் போன்ற பதில். ஆனால் பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு இது மிகச் சிறந்த மற்றும் பயங்கரமான விளக்கமாக இருந்தது. என் உடலில் பயத்தின் குளிரலை ஓடியது. என் சந்தேகம் உறுதியானது. அவன் நடிப்பது மட்டுமல்ல, மிகவும் ஆபத்தானவன். அன்று மாலை நான் சமையலறையிலிருந்து என் அறைக்குச் சென்று கொண்டிருந்தபோது என் மைத்துனன் ஆரியன் என்னை தாழ்வாரத்தில் தடுத்து நிறுத்தினான். அவன் கண்கள் போதையால் சிவந்திருந்தன, முகம் சந்தேகத்தால் நிரம்பியிருந்தது. நீ எல்லாவற்றையும் கவனிப்பதை நான் உணர்கிறேன். உன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைக்கிறாயா? அவன் எனக்கு மிக அருகில் வந்தான். அவனது மது வாசனை எனக்கு தெரிந்தது. அவன் என் கண்களை பார்த்து, நீ இந்த நாடகத்தை முடித்துக்கொண்டு ஒரு நல்ல மனைவியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் நான் ஒரே ஒரு ஃபோன் செய்வேன். உன் தந்தை பொய் வழக்கில் சிறையில் இருப்பார். மேலும் உன் சகோதரிகள் கல்லூரியிலிருந்து நீக்கப்படுவார்கள். என் செல்வாக்கு எங்கு வரை இருக்கிறது என்று உன்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது. அவன் என்னை சுவரோடு சாய்த்தான். என் இதயம் வேகமாக துடித்தது. எனவே முடிவு செய். என் பேச்சை கேட்பாயா அல்லது உன் குடும்பத்தின் அழிவை பார்ப்பாயா? அவன் கையை நீட்டியதும் எங்கள் அறையிலிருந்து ஏதோ உடையும் பலத்த சத்தம் கேட்டது. கிராக் மற்றும் விஹானின் இதயத்தை உலுக்கும் அலறல் கேட்டது. என் அன்பான பொம்மை உடைந்துவிட்டது. ஆரியன் திடுக்கிட்டு, சனியனே, இவன் ஒருத்தன் என்றான். இந்த வீட்டில் ஒரு பிரச்சினை போதாதென்று இப்போது இன்னொன்று. அவன் என்னை விட்டுவிட்டு கோபமாக முணுமுணுத்துக் கொண்டே அறையை நோக்கி நடந்தான். நான் நடுங்கிக் கொண்டே சுவரில் சாய்ந்தேன். விஹான் என்னை மீண்டும் காப்பாற்றினான். இது இப்போது தற்செயல் நிகழ்வு அல்ல. சிறிது நேரத்திற்குப் பிறகு விஹான் தனது அறைவாசலில் தோன்றினான். அவன் இன்னும் தேம்பிக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் பார்வை என் மீது இருந்தது. யாரையும் பார்க்காமல் உடைந்த பொம்மைகளை எடுக்கத் தொடங்கினான். பின்னர் அவன் குரல் என் காதுகளில் ஒலித்தது. இது உனக்காக மட்டுமே. இந்த வீட்டின் சுவர்களுக்கும் காதுகள் உண்டு. நம்பிக்கையோடு இரு. அது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம், ஒரு எச்சரிக்கை, ஒரு இரகசிய கூட்டணியின் அறிவிப்பு. அந்த நொடியில் இந்த வீட்டில் நான் மிகவும் ஆபத்தான மற்றும் சக்தி வாய்ந்த கூட்டாளியை கண்டுபிடித்துவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். அன்றிரவுக்குப் பிறகு எனக்கும் விஹானுக்கும் இடையே ஒரு வலுவான உறவு உருவானது. இப்போது நாங்கள் வார்த்தைகளை விட கண்களால் அதிகம் பேசினோம். அறையில் தனியாக இருந்தவுடன் அவன் முகத்திலிருந்த அப்பாவித்தனம் மறைந்து ஒரு சோர்வான புத்திசாலி மனிதன் வெளிப்படுவான். அவன் என்னிடம் பேச மாட்டான். ஆனால் அவனது இருப்பு எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வை தந்தது. நான் இந்த வீட்டில் தனியாக இல்லை என்று எனக்கு தெரியும். என் மைத்துனன் ஆரியனின் நடத்தை என் மீது நாளுக்கு நாள் மிகவும் கடுமையாகி வந்தது. அவன் என்னை கேவலப்படுத்த எந்த வாய்ப்பையும் நழுவ விடுவதில்லை. அவன் பார்வையில் என் மீது கடும் வெறுப்பும் ஏளனமும் இருந்தது. நான் அவனுடைய ஏதோ ஒரு விலையுயர்ந்த பொருளை ஆக்கிரமித்து விட்டது போல இருந்தது.
ஒரு இரவு நான் சமையலறையிலிருந்து தண்ணீர் எடுக்க சென்றபோது ஹாலிலிருந்து வந்த குரல்கள் என்னை நிற்க வைத்தன. என் மைத்துனன் ஆரியன், மாமியார் உமாதேவி மற்றும் 2 நாத்தனார்களும் அங்கே அமர்ந்திருந்தார்கள். நான் சுவர் மூலையிலிருந்து அவர்கள் பேசுவதை கேட்கத் தொடங்கினேன். அம்மா, நாம் கூடிய விரைவில் விஹானை சட்ட ரீதியாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று நிரூபிக்க வேண்டும். அது ஆரியனின் குரல். டாக்டர் ரிப்போர்ட் தயாரானதும் நான் அவனுடைய சொத்துக்களுக்கான பவர் ஆஃப் அட்டர்னியை பெற்றுவிடுவேன். அவனுக்கு திருமணம் செய்து வைப்பது என்னுடைய திட்டத்தின் முதல் படி. ஆனால் அந்த பெண்ணை என்ன செய்வது? என் மாமியார் உமாதேவி ஆரியனிடம் கேட்டார். அவள் பார்ப்பது போல் அவ்வளவு அப்பாவி இல்லை. அவளைப் பற்றி கவலைப்படாதீர்கள் என்று ஆரியன் ஒரு பிசாசு சிரிப்புடன் சொன்னான். அவளை போன்ற பெண்களை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று எனக்கு நன்றாக தெரியும். சொத்து நம் பெயருக்கு வந்தவுடன் அவளை தள்ளிவிடுவோம். அவள் நேராக தன் தந்தையின் குடிசைக்குச் சென்று விழுவாள். மேலும் அவள் வாய் திறந்தால் அவள் வாயை நிரந்தரமாக மூடிவிடுவோம். ஆரியனின் குரலில் இருந்த பயங்கரம் என் காலடியில் இருந்த பூமியை நழுவச் செய்தது. இவர்கள் பணத்திற்கு மட்டும் ஆசைப்படுபவர்கள் அல்ல, இவர்கள் கொலைகாரர்கள். அவர்கள் விஹானின் வாழ்க்கை மற்றும் எல்லாவற்றையும் கைப்பற்ற விரும்பினர். நான் அவர்களின் வழியில் மிகப்பெரிய தடையாக இருந்தேன். நான் அறையை நோக்கி ஓடினேன். என் இதயம் பயத்தாலும் பதட்டத்தாலும் சுத்தியல் போல் துடித்தது. அறைக்குச் சென்று விஹானை பார்த்தேன். அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவன் முகத்தில் குழந்தை போன்ற அப்பாவித்தனம் இருந்தது. நான் அவன் அருகில் அமர்ந்து கதறி அழுதேன். யாருடைய சொந்த உறவுகளே உயிருக்கும் உடைமைக்கும் எதிரிகளாக மாறினார்களோ அந்த மனிதனுக்காக நான் பரிதாபப்பட்டேன். அடுத்த 2 நாட்கள் என் உடல் முழுவதும் பாரமாக இருந்தது. நான் எப்போதும் விழிப்புடனும் பயத்துடனும் இருந்தேன். ஆரியனின் மிரட்டல்கள் மற்றும் திட்டங்கள் பற்றிய பயம் என் மனதில் குடிகொண்டிருந்தது. நான் விஹானிடம் பேச விரும்பினேன். எனக்கு எல்லாம் தெரியும் என்று அவனிடம் சொல்ல விரும்பினேன். ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை. வெள்ளிக்கிழமை மாலை தனது நண்பர்கள் சிலர் வீட்டிற்கு வருவதாக ஆரியன் அறிவித்தான். ஒரு சிறிய பார்ட்டி இருக்கிறது என்று அவன் ஹாலில் நின்று கொண்டு என் பக்கம் திரும்பி கட்டளையிட்டான். எங்கள் விருந்தினர்கள் முன்னால் எந்த நாடகமும் செய்ய வேண்டாம். சும்மா வேலையை பார். என் மனதில் ஆபத்து மணி ஒலித்தது. இரவு காலை 8 மணியளவில் விருந்தினர்கள் வரத் தொடங்கினர். 2-3 பளபளப்பான கார்களிலிருந்து அவர்கள் இறங்கினர். 6-7 இளைஞர்கள் இறங்கியதும் உரக்கச் சிரித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் ஹாலுக்கு வந்தார்கள். அவர்களின் நடத்தை மிகவும் துணிச்சலாகவும் கவலையற்றதாகவும் இருந்தது. அவர்களில் அஜய் என்று பெயர் கொண்ட ஒருவன் மிகவும் மோசமானவனாக தெரிந்தான். அவனது அசிங்கமான பார்வை வீட்டு வேலைக்காரர்கள் மீதும் பிரியா மற்றும் நேஹா மீதும் விழுந்தது. அவர்கள் அவனது கவனத்தை ஈர்த்ததில் மகிழ்ச்சியடைந்தனர். ஹால் சிகரெட் புகையால் நிறைந்தது. நான் சமையலறையில் அவர்களுக்கான தின்பண்டங்களை தயார் செய்து கொண்டிருந்தேன். இதயம் படபடத்தது. என் மாமியார் உமாதேவி வந்து, போய் எல்லோருக்கும் டீ போடு என்றார். நான் டீ ட்ரோலியை தயார் செய்தேன். கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. என் மானத்தை ஒரு தட்டில் வைத்து பசியுள்ள ஓநாய்களின் முன் செல்வது போல் இருந்தது. சமையலறையை விட்டு வெளியே வந்ததும் அறையை பார்த்தேன். கதவு கொஞ்சம் திறந்திருந்தது. உள்ளே விஹான் நின்று கொண்டிருந்தான். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகம் அப்பாவியாக இல்லை, மாறாக ஒரு வேட்டைக்காரன் தன் இறைவலையில் சிக்குவதற்காக காத்திருப்பது போல இருந்தது. என் இதயம் நின்றுவிட்டது. இன்று இரவு மிகவும் மோசமான ஒன்று நடக்கப் போகிறது. வீட்டின் ஒவ்வொரு சுவரும் அதிரும் அளவுக்கு ஏதோ ஒன்று. ட்ரோலியின் சக்கரம் கம்பளத்தின் மீது ஒரு அசுபமான சத்தத்துடன் நகர்ந்தது. அது என் முடிவை அறிவிப்பது போல் இருந்தது. நான் ஆழ்ந்த மூச்சு விட்டுக்கொண்டு ஹாலுக்குள் நுழைந்தேன். உள்ளே இருந்த சூழல் என் கற்பனையை விட மோசமாக இருந்தது. 7-8 பையன்கள் சோபாவில் அமர்ந்திருந்தனர். சிகரெட் புகை மற்றும் சிரிப்பு சத்தம் இருந்தது. பிரியா மற்றும் நேஹா அர்த்தமில்லாமல் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒருவன் உரக்க குரலில், எங்கள் அண்ணி திரைக்குள் வருகிறார் என்றான். அஜய் தன் கூர்மையான பார்வையை என் மீது பதித்து, அண்ணி, எங்களிடம் என்ன திரை என்றான். நான் அவன் பேச்சை புறக்கணித்து டீ கப்களை எடுக்கத் தொடங்கினேன். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஓடிவிட என் மனம் விரும்பியது. இவ்வளவு சீக்கிரம் என்ன அவசரம்? எங்கள் நண்பர்கள் உங்களிடம் பேச விரும்புகிறார்கள் என்று ஆரியன் கேட்டான். எனக்கு சமையலறையில் வேலை இருக்கிறது என்று நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெல்லிய குரலில் சொன்னேன். ஓ வெட்கப்படுபவளே என்று அஜய் தன் இடத்திலிருந்து எழுந்து என்னிடம் வந்தான். உன்னை பார்க்காமல் நாங்கள் செல்ல மாட்டோம். முதலில் இந்த முகத்திரையை விலக்கு. நாங்களும் உன் நிலவு போன்ற முகத்தை பார்க்க விரும்புகிறோம் என்று சொல்லிக்கொண்டே அவன் என் கையை பிடிக்க முயன்றான். என்னிடம் இருந்து விலகியிரு. என் குரலில் பயம் தெரிந்தது. அட, நீ கோபப்படுகிறாய் என்றான் அவன். அஜய்யுடன் சேர்ந்து ஆரியனும் அவனது மற்ற நண்பர்களும் அத்துமீறத் தொடங்கினர். முகத்தை ஒருமுறை காட்டு என்று சொன்னேன்ல. என் கையை விடு. வெட்கங்கெட்ட மனிதனே, நான் என் கையை விடுவிக்க முயன்றேன். என் கண்களில் கண்ணீர் வந்தது. அஜய் என் கையை வலுவாக பிடித்தான். இது என் பொறுமையின் எல்லை. நான் என் முழு பலத்தையும் திரட்டி அவன் முகத்தில் ஓங்கி அறைந்தேன். அறையில் ஒரு கணம் மரண அமைதி நிலவியது.
அஜயின் முகம் பயந்து போனது. என்னை அறைவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? அவன் கத்தினான். நான் ஒரு சாதாரண பெண் என்றுதான் அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். அதே நேரத்தில் ஹால் வாசலிலிருந்து பனியைப் போல குளிர்ந்த மற்றும் இரும்பைப் போல உறுதியான குரல் எதிரொலித்தது. அவளைத் தொட முயற்சிக்காதே. எல்லோரும் அதிர்ச்சியடைந்து வாசலை நோக்கினார்கள். நானும் கண்ணீர் மல்க பார்த்தேன். அங்கே விஹான் நின்று கொண்டிருந்தான். ஆனால் இந்த வீடு அறிந்த விஹான் அவன் இல்லை. அவன் தோள்கள் நிமிர்ந்திருந்தன. கண்களில் அப்பாவித்தனத்திற்கு பதிலாக எரியும் நெருப்பு இருந்தது. முகத்தில் பல வருட புரிதலும் நிதானமும் தெரிந்தது. அவனது பைத்தியக்காரத்தனம் மற்றும் மனநல பலவீனத்தின் அறிகுறி மறைந்துவிட்டது. ஆரியன் விஹானிடம், நீ இங்கே என்ன செய்கிறாய்? போய் உன் அறையில் விளையாடு என்றான். அவன் ஆரியனை முற்றிலுமாக புறக்கணித்தான். அவனது கண்கள் என் கையை பிடித்துக் கொண்டிருந்த அஜய் மீது மட்டுமே நிலைத்திருந்தன. விஹான் மெதுவாகச் சொன்னான், என் மனைவியின் கையை விடு. அவனது குரலில் இருந்த தீவிரமும் பயமும் அஜயை மின்சாரம் தாக்கியது போல் என் கையை விடச் செய்தது. விஹான் மெதுவாக அறையின் நடுப்பகுதிக்கு வந்தான். அவனது நடையில் ஒரு விசித்திரமான வலிமையும் தன்னம்பிக்கையும் இருந்தது. அவன் நேராக ஆரியனின் முன் நின்றான். நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? விஹானின் குரல் மெதுவாக இருந்தாலும் கர்ஜனையை விட பயங்கரமாக இருந்தது. நான் பைத்தியமில்லை, முட்டாள் இல்லை. உங்களின் ஒவ்வொரு அசைவையும் சதியையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும். உன் உடல்நிலை சரியாகிவிட்டதா? ஆரியனின் முகம் வெளுத்துப் போனது. என் உடல்நிலை நன்றாக இருக்கிறது என்றான் விஹான். அடுத்த கணமே அவன் கையை உயர்த்தி ஆரியனின் தாடையில் ஓங்கி ஒரு குத்துவிட்டான். அறையில் கலேபரம் ஏற்பட்டது. விஹான் ஆரியனை பிடித்து மூர்க்கத்தனமாக அடிக்க ஆரம்பித்தான். என் மரியாதையின் மீது கை வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? அவன் கத்தினான். முதலில் என் சொத்தை பறிக்க முயன்றாய், இப்போது என் மனைவி மீது கை வைக்கிறாய். அந்த நேரத்தில் விஹான் ஒரு காயமடைந்த சிங்கத்தைப் போல தன் இரையை கிழித்துக் கொண்டிருந்தான். சத்தம் கேட்டு என் மாமியார் உமாதேவியும் நாத்தனார்களும் ஓடி வந்தனர். கடவுளே, என்ன நடக்கிறது? விஹான், என் மகனை விட்டுவிடு என்று உமாதேவி கத்தினாள். நான் அங்கேயே நின்றேன். உண்மையை உணர்ந்ததில் என் கண்ணீர் வறண்டு போனது. யாரை நான் எனது மிகப்பெரிய பாரமாக கருதினேனோ அந்த நபர் என் பாதுகாவலனாக நின்று கொண்டிருந்தார். நாடகம் முடிந்துவிட்டது. உண்மையான கதை இப்போதுதான் தொடங்கியது. ஆரியனின் நண்பர்கள் அவனை மயங்கிய நிலையில் தூக்கிக் கொண்டு பேய் விரட்டுவது போல் வீட்டை விட்டு ஓடினார்கள். ஹாலில் இப்போது நாங்கள் 5 பேர் மட்டுமே இருந்தோம். ஆரியன் தரையில் கிடந்து முனகிக் கொண்டிருந்தான். உமாதேவி, பிரியா மற்றும் நேஹா மூவரும் அவனை ஒரு அந்நியரை பார்ப்பது போல் பார்த்தார்கள். அவர்கள் முகத்தில் பயம், ஆச்சரியம் கலந்த பாவனை இருந்தது. விஹான், உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா? உமாதேவி திக்கித் திணறி அமைதியை கலைத்தார். நீ உன் சகோதரன் மீது கை வைத்துவிட்டாய். விஹான் ஒரு நச்சு புன்னகையுடன் சொன்னான், இவன் என் சகோதரன் இல்லை மற்றும் நீங்கள் என் அம்மா இல்லை. இதைக் கேட்டு அந்த 3 பெண்களின் முகத்திலும் குண்டு வெடித்தது போல் இருந்தது. என்ன உளறிக் கொண்டிருக்கிறாய் நீ? உமாதேவியின் குரல் நடுங்கியது. விஹான் என் பக்கம் திரும்பினான். அவனது கண்களில் ஒரு கணம் மென்மை தென்பட்டது. நீ நலமாக இருக்கிறாயா? நான் தலையசைத்தேன். ஆனால் என் வாயிலிருந்து சத்தம் வரவில்லை. பிறகு அவன் மூவரின் பக்கம் திரும்பினான். நீங்கள் 20 வருடங்களாக இதையே செய்து வருகிறீர்கள். நான் எல்லாவற்றையும் கேட்டேன். எப்போது என் தந்தை இறந்தாரோ நான் மறைந்திருந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆரியனும் என் சித்தியும் என்ன திட்டம் தீட்டினார்கள் தெரியுமா? இது பொய். பிரியா கத்தினாள். விஹான் ஒரு சிரிப்பு சிரித்தான். அதில் வலியும் வெற்றியும் இரண்டும் கலந்திருந்தன. நீங்கள் என்னை பைத்தியம் என்று நிரூபித்து என் சொத்துக்கள் முழுவதையும் பறிக்க நினைத்தீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். என்னை பைத்தியக்கார மருத்துவமனையில் தள்ள நினைத்தீர்கள். நான் குழந்தையாக இருந்தேன். பயந்துவிட்டதால் நீங்கள் என்னை எப்படி உருவாக்க நினைத்தீர்களோ அப்படியே நான் நடிக்கத் தொடங்கினேன். 20 வருடங்கள் நான் இந்த வீட்டில் ஒரு நிழலாக வாழ்ந்தேன். உங்கள் ஒவ்வொரு பேச்சையும் கேட்டேன், ஒவ்வொரு சதியையும் பார்த்தேன். அவன் ஆரியனை நோக்கி கையை காட்டினான். நீ வியாபாரத்திலிருந்து கோடிக்கணக்கான ரூபாயை திருடினாய். மற்றும் நீங்கள் இருவரும் என் தந்தையின் நகைகளை விற்றுவிட்டீர்கள். நீங்கள் எல்லோரும் என் தந்தையின் செல்வத்தில் உல்லாசமாக வாழ்ந்துவிட்டு என்னை ஒரு மூலையில் தூக்கி எறிந்தீர்கள். உமாதேவியிடம் வார்த்தைகள் இல்லை. விஹான் சொன்னான், இந்த பெண்ணுடன் எனக்கு திருமணம் செய்து வைப்பதன் மூலம் நீதிமன்றத்தில் எனக்கு கண்காணிப்பு தேவை என்பதை நிரூபிக்கலாம் என்று நினைத்தீர்கள். இதுவே உங்கள் கடைசி தந்திரமாக இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு தவறு செய்துவிட்டீர்கள். எனக்காக இந்த வீட்டில் மனசாட்சி உயிருடன் இருக்கும் ஒரு மனிதனை கொண்டு வந்தீர்கள். அவன் என்னை பார்த்து என் கண்களை நேராக பார்த்து சொன்னான், என்னால் நீ அனுபவிக்க வேண்டிய கொடுமைகளுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இனி இல்லை. பிறகு அவன் போனை எடுத்து ஒரு எண்ணை டயல் செய்தான். ஹலோ வக்கீல் சார், நான் விஹான் பேசுகிறேன். நாளை காலை 10 மணிக்கு எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வாருங்கள். போனை வைத்துவிட்டு அவன் உமாதேவியை பார்த்தான். உங்களிடம் 2 வழிகள் உள்ளன. ஒன்று, இன்று இரவே அமைதியாக இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிடுங்கள்.
கேவலம் உங்கள் துணிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அல்லது நாளை என் வழக்கறிஞர் மற்றும் போலீஸை சந்திக்க வேண்டும். என்னிடம் உங்களுக்கு எதிரான மோசடி, கொலை மற்றும் சதித்திட்டங்களுக்கான எல்லா ஆதாரங்களும் உள்ளன. ஆரியன் வலியால் முனகிக் கொண்டிருந்தான். வெறுப்புடன் சொன்னான், இதற்கான விலையை நீ கொடுப்பாய். விலையைத்தான் நீங்கள் 20 வருடங்களாக வசூலித்துக் கொண்டிருந்தீர்கள். விஹான் தலையசைத்து பதில் சொன்னான். இப்போது கணக்கை முடிக்கும் நேரம். அவன் முன்னே வந்து என் கையை பிடித்தான். அவனது தொனி உறுதியாகவும் முழுமையாகவும் இருந்தது. வா மீரா, அவன் மென்மையாக சொன்னான். இந்த அசுத்தத்தை சுத்தம் செய்யும் நேரம் வந்துவிட்டது. அவன் என்னை அந்த குழப்பத்திலிருந்து மீட்டு எங்கள் அறைக்கு அழைத்துச் சென்றான். பின்னே உமாதேவி, பிரியா, நேஹா மற்றும் தரையில் விழுந்து கிடந்த ஆரியன் ஆகியோர் தாங்கள் உருவாக்கிய நரகத்தின் இடிபாடுகளில் அமர்ந்திருந்தனர். ஆட்சி முடிந்துவிட்டது. புதிய மன்னன் தன் ராணியுடன் அரியணையை மீண்டும் கைப்பற்றிவிட்டான். அறைக்கு வந்து விஹான் கதவை மூடினான். ஹாலில் இருந்து வந்த முனகல்களும் அலறல்களும் இப்போது ஓய்ந்து கொண்டிருந்தன. இது முன்பு எங்களுக்குள் இருந்த அமைதி அல்ல. இது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மற்றும் அறிந்து கொள்ளும் அமைதி. நான் முதல் முறையாக விஹானை அவனது உண்மையான அடையாளத்தில் பார்த்தேன். ஒரு புத்திசாலி, நிர்பந்திக்கப்பட்ட மற்றும் களைத்துப்போன மனிதன். அவன் 20 வருடங்களாக நம்பிக்கையின் முகமூடிக்கு அடியில் தனியாக சுமைகளை சுமந்தான். நடுங்கிக் கொண்டே நான் கேட்டேன், நீங்கள் இதையெல்லாம் தனியாக எப்படி தாங்கினீர்கள்? அவன் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். 20 வருட விஷத்தை வெளியே எடுப்பது போல இருந்தது. மனிதனிடம் வேறு வழி இல்லாதபோது அவன் தாங்கிக் கொள்ள பழகிவிடுகிறான். விஹானின் குரலில் ஆழ்ந்த வலி இருந்தது. நான் அப்போது குழந்தையாக இருந்தேன். என் தந்தையின் இறப்பிற்குப் பிறகு அவர்கள் சதி செய்வதைக் கேட்டேன். நான் எப்போதும் பயந்து கொண்டே இருந்தேன். நான் என் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் என்னை எப்படியாவது வழியிலிருந்து அகற்றிவிடுவார்கள் என்று எனக்கு தெரியும். அதனால் அவர்கள் என்னை பார்க்க விரும்பியபடியே நானும் மாற முடிவு செய்தேன். ஒரு பைத்தியக்கார பையன். இதுவே எனது பாதுகாப்பு கவசமாக இருந்தது, என் ஆயுதமாக இருந்தது. ஆனால் இது மிகவும் கடினமாக இருந்திருக்கும். நான் சொன்னேன், கடினம், இது நரகம் என்று அவன் சொன்னான். ஒவ்வொரு நாளும் தன் தந்தையின் கொலைகாரர்களுடன் வாழ்வது, அவர்களின் வெறுப்பு நிறைந்த பார்வையை தாங்குவது, அவர்களின் ஏச்சுகளை கேட்பது மற்றும் சிரித்துக்கொண்டே பைத்தியக்கார வேடமிடுவது. நான் உள்ளுக்குள் செத்துக் கொண்டிருந்தேன். நான் சரியான நேரத்திற்காக காத்துக் கொண்டிருந்தேன். அந்த சரியான நேரத்தை நீ கொண்டு வந்தாய். அவன் என்னை பார்த்தான். அவனது கண்களில் முதல் முறையாக நான் நன்றியுணர்வை கண்டேன். நீ ஒவ்வொரு கொடுமையையும் தாங்கிய பிறகும் இரவில் எழுந்து கடவுள் முன் அழுது பிரார்த்திப்பதை பார்த்தபோது எனக்கு தைரியம் கிடைத்தது. நீ இவ்வளவு தைரியமாக இருக்க முடியும் என்றால் நானும் இப்போது என் உரிமையை எடுக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. 20 வருடங்களில் என்னால் திரட்ட முடியாத தைரியத்தை நீ எனக்கு கொடுத்தாய். அவனது வார்த்தைகள் என் இதயத்தை தொட்டன. என் கண்கள் கலங்கின. ஆனால் இவை வெறும் அனுதாப கண்ணீர் அல்ல, ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி மற்றும் பெருமையின் கண்ணீர். மறுநாள் காலை 10 மணிக்கு வக்கீல் வந்தார். விஹான் இப்போது முற்றிலும் மாறிய மனிதனாக இருந்தான். அவன் சிறந்த உடை அணிந்திருந்தான். அவனது முகத்தில் உரிமையாளரின் நம்பிக்கையும் கம்பீரமும் ஜொலித்தது. உமாதேவி, ஆரியன் மற்றும் 2 நாத்தனாரும் குற்றவாளிகளைப் போல தலைகுனிந்து அமர்ந்திருந்தனர். வக்கீல் சார் தனது பிரீஃப் கேஸிலிருந்து ஒரு ஆவணத்தை எடுத்துக்கொண்டு சொன்னார். திருமதி உமாதேவி, காலஞ்சென்ற தீபக்ஜி, அதாவது விஹானின் தந்தை எழுதிய உயிலின்படி நீங்கள் சொத்துக்களின் பாதுகாவலர் மட்டுமே, உரிமையாளர் அல்ல. வக்கீல் முழு நம்பிக்கையுடனும் நிதானத்துடனும் கூறினார், விஹான் சார் மேஜராகி மனரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று நிரூபிக்கப்பட்டால் எல்லா சொத்துக்களும் அவர் பெயரில் பதிவு செய்யப்படும் என்று உயிலில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. எங்களிடம் மருத்துவர்களின் அறிக்கைகள் உள்ளன. அவை விஹான் சார் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதை காட்டுகின்றன. ஆரியன் கத்தினான், இது பொய். இந்த ரிப்போர்ட் போலியானது. விஹான் முன்னுடைய பொய்யான வக்கீலும் உன்னைப் போலவே இருக்கிறான். விஹான் சிரித்துக்கொண்டே சொன்னான், மேலும் கடந்த 15 வருடங்களாக நீ கம்பெனியின் பணத்தை உன் பெயரில் மாற்றிய கணக்கு வழக்குகள். என்னிடம் உன் ஒவ்வொரு ஏமாற்று வேலைக்கும் ஒவ்வொரு மோசடிக்கும் ஆதாரம் உள்ளது. விரும்பினால் நாம் இந்த விஷயத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லலாம். அங்கே இதன் முடிவு குறைந்தபட்சம் 25 வருட சிறை தண்டனையாக இருக்கும். இதை கேட்டதும் எல்லோருடைய முகமும் வெளிரிப்போனது. உமாதேவி முதல் முறையாக உதவியற்றவளாக பேசினாள். விஹான் மகனை இப்படி செய்யாதே. நாங்கள் உன் உறவினர்கள். விஹான் கசப்புடன் பதிலளித்தான். சொத்துக்காக இரத்த சதி செய்பவர்கள் உறவினர்கள் கிடையாது. நான் நேற்று இரவு உங்களுக்கு இங்கிருந்து வெளியேற ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். இப்போது நீங்கள் அவமானப்பட்டு வெளியேறுவீர்கள். அவன் செக்யூரிட்டி கார்டை பார்த்து சைகை செய்தான். இந்த 4 பேரையும் அவரவர் அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள். இவர்கள் தங்கள் துணிகளை மட்டும் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். இவர்களின் ஒவ்வொரு காசும் ஒவ்வொரு நகையும் இந்த வீட்டிற்கு சொந்தமானது இங்கேயே இருக்கும். காவலர்கள் முன்னேறி அவர்களை வெளியேற்றத் தொடங்கினர். அவர்கள் 4வரும் முணுமுணுத்துக் கொண்டும் சாபமிட்டுக் கொண்டும் வெளியேறினர்.
ஆனால் அவர்களை கேட்க யாரும் இல்லை. ஆரியன் போகும்போது வெறுப்பு நிறைந்த கண்களால் விஹானை பார்த்து சொன்னான், நான் உன்னை அழித்து விடுவேன். விஹான், உனக்கு என்னை தெரியாது. விஹான் நிதானமாக பதிலளித்தான், எனக்கு உன்னை மிக நன்றாக தெரியும். எல்லோரும் சென்ற பிறகு வீட்டில் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவியது. வருடக்கணக்கில் வீசிய புயல் ஓய்ந்தது போல் இருந்தது. நானும் விஹானும் வாசலில் நின்று அவர்கள் போவதை பார்த்து கொண்டிருந்தோம். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் மெதுவாக கேட்டேன். விஹான் ஏதோ சொல்ல வந்தான். அப்போது அவனது போன் அடித்தது. அவன் போனை எடுத்தான். ஏதோ கேட்டுவிட்டு அவனது முகம் இறுகியது. என்ன சொன்னார்கள்? விபத்து நடந்துள்ளது. அவன் கேட்டான். பிறகு என்னை பார்த்து சொன்னான், ஆரியனின் கார் நகருக்கு வெளியே ஒரு லாரி மீது மோதியது. மருத்துவமனையின் சூழல் விசித்திரமாக இருந்தது. வெள்ளை தாழ்வாரங்களில் மருந்துகளின் வாசனை மற்றும் ஒரு அறியாத பயம் பரவியிருந்தது. விஹான் என்னை காரில் காத்திருக்கச் சொன்னான். அவரே உள்ளே சென்றான். அவன் ஆரியனின் நிலையை அறியச் செல்லவில்லை. மாறாக தன் வாழ்க்கையின் 20 வருடங்களை அழித்த அந்த மனிதனின் கடைசி சுவாசத்தை உறுதிப்படுத்தச் சென்றிருந்தான். சிறிது நேரம் கழித்து அவன் திரும்பினான். முகம் அமைதியாக இருந்தது. ஆனால் கண்களில் புயல் ஓய்ந்தது போன்ற நிம்மதி இருந்தது. அவன் காரை ஓட்டிக்கொண்டே சொன்னான், டாக்டர்கள் சொல்கிறார்கள் அவன் பிழைத்துக் கொள்வான். ஆனால் ஒருவேளை இனி தன் சொந்த காலில் நிற்க முடியாது. அவனது திமிர், அவனது பலம் எல்லாம் ஒரு சக்கர நாற்காலிக்குள் சுருங்கிவிட்டது. வழியில் உமாதேவி மற்றும் 2 சகோதரிகளையும் சந்தித்தோம். அவர்களின் முகத்தில் இப்போது செல்வத்தின் ஒளி இல்லை, மாறாக பிச்சைக்காரர்களைப் போன்ற இயலாமை இருந்தது. அவர்களின் விலையுயர்ந்த ஆடைகள் மருத்துவமனையின் தூசியில் படிந்திருந்தன. கண்கள் வறண்டு போயிருந்தன. உமாதேவி கத்திச் சொன்னாள், பார், நீ உன் சகோதரனை என்ன பாடுபடுத்திவிட்டாய் என்று. விஹான் காரை நிறுத்தாமலே குளிர்ந்த குரலில் பதிலளித்தான், நான் ஒன்றும் செய்யவில்லை. இது அவனது சொந்த அகங்காரம் மற்றும் பைத்தியக்காரத்தனத்தின் விளைவு. குற்றம் செய்தவனுக்கு கடவுள் மட்டுமே தண்டனை வழங்கினார். இதைச் சொல்லிவிட்டு அவன் காரின் வேகத்தை அதிகரித்தான். அவன் திரும்பி பார்க்கக்கூட இல்லை. அவனுக்கு அந்த கதவு என்றென்றும் மூடப்பட்டுவிட்டது. அடுத்த சில வாரங்கள் மிகவும் பரபரப்பாக கழிந்தன. விஹான் வியாபாரத்தை அவ்வளவு புத்திசாலித்தனத்துடனும் திறமையுடனும் கையாண்டான். பழைய ஊழியர்கள் கூட ஆச்சரியப்பட்டார்கள். அவன் தன் தந்தையின் விசுவாசமான ஆட்களை திரும்ப அழைத்தான் மற்றும் ஆரியனின் அனைத்து கூட்டாளிகள் மற்றும் ஊழல்வாதிகளையும் வேலையை விட்டு நீக்கினான். இப்போது வீடு உண்மையில் ஒரு அமைதியான மற்றும் நிம்மதியான புகலிடமாக மாறியிருந்தது. ஒரு காலை வக்கீல் சார் வந்தார். அவர் கையில் சில ஆவணங்கள் இருந்தன. அவர் சொன்னார், சார், உங்கள் உத்தரவின்படி நான் பிரியா மற்றும் நேஹாவின் புகுந்த வீட்டாருக்கு சட்டப்பூர்வ நோட்டீஸ் அனுப்பிவிட்டேன். இப்போது அது தெளிவாகிவிட்டது. உங்கள் சொத்தில் அவர்கள் இருவருக்கும் எந்த பங்குமில்லை. வக்கீல் சிரித்துக்கொண்டே சொன்னார், பிரியாவின் கணவர் 1 வாரத்திற்குள் விவாகரத்து பத்திரங்களை அனுப்பிவிட்டார். நீங்கள் அவர்களின் மூழ்கும் வியாபாரத்தை காப்பாற்றுவீர்கள் என்று அவளுடைய குடும்பத்தினர் எதிர்பார்த்தார்கள். நம்பிக்கை தீர்ந்ததும் உறவு முடிந்துவிட்டது. அவர்கள் பிரியாவை அவளது பொருட்களுடன் அவளது அம்மா வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அந்தஸ்து இல்லாத மருமகள் தங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். விஹான் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு சொன்னான், பேராசைக்கு முன்னால் உறவுகள் இப்படித்தான் உடைகின்றன. சில வாரங்களுக்குப் பிறகு அவன் என்னிடம் திடீரென்று சொன்னான், தயாராக இரு, நாம் உன் வீட்டுக்குச் செல்கிறோம். நாங்கள் ஒரு சாதாரண காரில் எங்கள் கிராமத்தை நோக்கி புறப்பட்டோம். கார் தெருவுக்குள் நுழைந்ததும் எல்லோரும் எங்களை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அம்மாவும் அப்பாவும் எங்களை பார்த்து ஓடி வந்தார்கள். அம்மா முன்பைவிட ஆரோக்கியமாக தெரிந்தாள். அவள் முகத்தில் மீண்டும் ஆரோக்கியத்தின் சிவப்பு திரும்பியிருந்தது. என் மகளை அம்மா என்னை கட்டிப்பிடித்து கதறி அழுதாள். நாங்கள் உன் கவலையில் உருகிப்போயிருந்தோம். நீ சந்தோஷமாக இருப்பதற்கு கடவுளுக்கு 1,00,000 முறை நன்றி என்றாள். நான் நிமிர்ந்து பார்த்தபோது விஹான் அப்பாவுடன் மிகவும் மரியாதையாகவும் பணிவாகவும் பேசிக் கொண்டிருந்தான். இப்போது அவன் என் தந்தை பயந்து எனக்கு திருமணம் செய்து வைத்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் அல்ல, மாறாக பெருமைப்படத்தக்க உண்மையான மற்றும் அன்பான மருமகனாக இருந்தான். விஹான் அப்பாவின் கையை பிடித்துச் சொன்னான், நீங்கள் உங்கள் மகளின் கையை என் கையில் எந்த நிலையில் கொடுத்தீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்கள் மகளின் தியாகத்திற்கான கடனை என்னால் எப்போதும் அடைக்க முடியாது. ஆனால் இனி அவள் கண்களில் கண்ணீர் வராது என்று நான் உறுதியளிக்கிறேன். நான் அம்மாவின் சிகிச்சைக்கும் தங்கைகளின் படிப்பு மற்றும் திருமணத்திற்கும் ஒரு ஃபண்ட் உருவாக்கியுள்ளேன். இனி நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. அப்பாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் நடுங்கும் குரலில் சொன்னார், மகனே, நான் என் மகளை வியாபாரம் செய்தேன். என்னை மன்னித்துவிடு. ஆனால் நீ அந்த வியாபாரத்தை ஒரு விலைமதிப்பற்ற உறவாக மாற்றிவிட்டாய். நீ என் மானத்தை காப்பாற்றிவிட்டாய். அன்று நான் என் முழு குடும்பத்தின் கண்களிலும் உண்மையான மகிழ்ச்சியை பார்த்தேன். அந்த மகிழ்ச்சி செல்வத்தால் அல்ல, நிம்மதி மற்றும் மரியாதையால் கிடைப்பது. திரும்பும் வழியில் காரில் அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதி சாந்தியால் நிறைந்திருந்தது.
வீடு திரும்பியதும் விஹான் என் கையை பிடித்துச் சொன்னான், உன் அப்பா உன்னை தியாகம் செய்ததாகச் சொன்னார். ஆனால் உண்மை என்னவென்றால் நீ உன் குடும்பத்தின் மானத்துக்காக தியாகம் செய்தாய். அந்த தியாகத்தை நான் மதிக்க விரும்புகிறேன். பிறகு அவன் மெதுவாகச் சொன்னான், சில நாட்களுக்கு முன்பு வக்கீல் கொண்டு வந்த காகிதத்தில் எல்லா சொத்துக்களும் உன் பெயரில் உள்ளன. இது எந்த உபகாரமும் இல்லை. இது உன் உரிமை. நீ இந்த வீட்டின் ராணி மற்றும் என் வாழ்க்கை துணை. நான் ஆவணங்களை பார்க்காமலே என் தலையை அவன் மார்பில் சாய்த்தேன். என் தேடல் இப்போது முடிந்துவிட்டது. நான் இந்த வீட்டிற்கு பணத்தை தேடி வந்தேன். ஆனால் கடவுள் எனக்கு பணத்துடன் மரியாதை, அன்பு, அமைதி மற்றும் என் ஆன்மாவின் காயங்களுக்கு மருந்திடும் ஒரு வாழ்க்கை துணையையும் கொடுத்தார். நாங்கள் இணைந்து ஒரு நரகத்தை சொர்க்கமாக மாற்றினோம். இனி எங்கள் மீதி வாழ்க்கை அந்த சொர்க்கத்திலேயே கழியப் போகிறது. என் கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், உண்மையான செல்வம் பணம் அல்லது சொத்து அல்ல. மன அமைதி, மரியாதை மற்றும் உண்மையான உறவுகளே மனிதனின் மிகப்பெரிய சொத்து. பேராசை எப்போதும் மனிதனை வீழ்ச்சிக்கும் அழிவுக்கும் இட்டு செல்கிறது. சரி. விஹானின் மார்பில் தலை வைத்து என் வாழ்க்கை பயணம் இப்போது முழுமையடைந்துவிட்டதை உணர்ந்தேன். நான் சொத்து ஆவணங்களை பார்க்கவில்லை, ஏனென்றால் காகிதச் செல்வம் எனக்கு ஒருபோதும் முக்கியமாக இருந்ததில்லை. உண்மையான செல்வம் விஹானின் கண்களில் இருந்தது. அது இப்போது மரியாதை மற்றும் மாறாத அன்பால் நிறைந்திருந்தது. அன்று இரவு எங்கள் அறையில் முதல் முறையாக 2 களைத்த ஆத்மாக்களின் நிம்மதியால் உருவான அமைதி இருந்தது. நாங்கள் மணிக்கணக்கில் ஒருவருக்கொருவர் பேசினோம். அவன் தனது 20 வருட பைத்தியக்கார வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நாளையும் எப்படி வாழ்ந்தான் என்று சொன்னான். தான் தோற்றுப்போனால் தன் தந்தையின் சொத்து மற்றும் பரம்பரையை இந்த பேராசை பிடித்தவர்கள் கைப்பற்றி விடுவார்கள் என்ற பயத்தில் வாழ்ந்ததைச் சொன்னான். ஹாலின் திரைச்சீலைக்கு பின்னால் மறைந்திருந்து அல்லது மூடிய கதவுகளுக்கு வெளியே நின்று அவர்களின் ஒவ்வொரு சதியையும் கேட்டதை விவரித்தான். அவனது தொழிலை மெதுவாக கொள்ளையடிப்பது, அவனை பைத்தியம் என்று நிரூபிக்க திட்டமிடுவது மற்றும் இறுதியில் கண்காணிப்பு தேவை என்று நிரூபிக்க என்னை தன் வாழ்க்கையில் கொண்டு வந்தது வரை. மீரா, அவன் என் கையை பிடித்துச் சொன்னான், நீ என் இருளில் ஒளியாக வந்தாய். எந்த நாளில் நீ நள்ளிரவில் அழுது கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதை நான் கேட்டேனோ, அடுத்த கணமே நீ கண்களை துடைத்துவிட்டு வேலை செய்யத் தொடங்கினாயோ, அப்போதே நீ எவ்வளவு வலிமையானவள் என்று உணர்ந்தேன். அப்போதே நான் முடிவு செய்தேன், இனி இல்லை, இனி இந்த நாடகம் நிற்கும். நான் சொன்னேன், நானும் இந்த வீட்டில் செல்வத்தை தேடித்தான் வந்தேன். ஆனால் எனக்கு கிடைத்ததோ செல்வத்தை விட மிகவும் விலைமதிப்பற்றது. அடுத்த சில மாதங்களில் விஹான் குடும்பத் தொழிலான தீபக் உத்தியோகிற்கு ஒரு புதிய உயிரை கொடுத்தான். அவன் ஒரு முதலாளி மட்டுமல்ல, ஒரு சிறந்த உத்தியலாளராகவும் திகழ்ந்தான். விஹான் பல ஆண்டுகளாக தன் திறமையை மறைத்திருந்தான். ஆனால் இப்போது அது வலுவான முறையில் அனைவருக்கும் முன்னால் வந்தது. அவன் நிறுவனத்தின் பழைய ஊழியர்களுடன் நேர்மையாக பேசினான், புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தினான் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவித்தான். 6 மாதங்களுக்குள் நிறுவனம் ஆரியனின் தவறான நிர்வாகத்தால் ஏற்பட்ட பல ஆண்டுகால நஷ்டங்களை பின்னுக்கு தள்ளி மீண்டும் லாபமீட்டத் தொடங்கியது. ஒரு மாலை விஹான் வேலையிலிருந்து திரும்பியபோது அவன் முகத்தில் ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருந்தது. மீரா, அவன் கேட்டான், ஆரியன் மற்றும் அவன் அம்மாவுக்கு என்ன ஆனது? இதை அறிவது அவசியம். நான் கேட்டேன், என்ன ஆனது? நான் அவர்களுக்காக கொஞ்சம் பணமும் ஒரு சிறிய வீடும் வாங்க ஏற்பாடு செய்துள்ளேன். விபத்துக்குப் பிறகு ஆரியன் சக்கர நாற்காலியில் இருக்கிறான். உமாதேவி மற்றும் 2 சகோதரிகளும் நகருக்கு வெளியே ஒரு சிறிய வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். ஆனால் விரைவில் அவர்கள் அதையும் காலி செய்ய வேண்டியிருந்தது. பேராசையின் காரணமாக உறவுகள் முன்பே முறிந்துவிட்டன. இப்போது அவர்களிடம் பணமும் இல்லை, மரியாதையும் இல்லை. விஹான் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். அவர்கள் என்னிடம் நடந்து கொண்டது பயங்கரமானது. ஆனால் நான் என் தந்தையின் பாரம்பரியத்தை கருணை மற்றும் மரியாதையின் அஸ்திவாரத்தில் கட்ட விரும்புகிறேன். அவர்கள் தண்டனையை அனுபவித்துவிட்டார்கள். நான் இனி வெறுப்பை வைத்திருக்க விரும்பவில்லை. விஹானின் இந்தச் செயல் அவன் ஒரு புத்திசாலி தொழிலதிபர் மட்டுமல்ல, ஒரு மகத்தான ஆன்மா கொண்ட மனிதன் என்பதற்கும் எனக்கு மிகப்பெரிய சான்றாக இருந்தது. 1 வருடம் கழித்து தீபாவளி பண்டிகை வந்தது. எங்கள் வீடு முதல் முறையாக உண்மையான மகிழ்ச்சியில் ஜொலித்துக் கொண்டிருந்தது. அன்று இரவு நாங்கள் எங்கள் பால்கனியில் அமர்ந்திருந்தபோது நான் விஹானின் முன்னால் ஒரு சிறிய பரிசு பெட்டியை வைத்தேன். அவன் அதை திறந்தான். உள்ளே ஒரு சிறிய ஜோடி காலணிகள் மற்றும் ஒரு குழந்தையின் ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்தது. விஹான் முதலில் ரிப்போர்ட்டை பார்த்தான், பிறகு காலணிகளை. அவனது முகம் முதலில் ஆச்சரியத்தால் நிறைந்தது. பிறகு அவன் கண்களில் ஈரம் கசிந்தது. மீரா, அவன் நடுங்கிக் கொண்டே கேட்டான், நீ என்ன? இது உண்மையா? நான் சிரித்துக்கொண்டே ஆமாம் என்று தலையசைத்தேன். அவன் எழுந்து என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டான். இது என் வாழ்வின் மிகப்பெரிய பரிசு. அவன் முணுமுணுத்துக் கொண்டே சொன்னான், இனி இந்த வீட்டில் இன்னொரு விஹான் வரமாட்டான். நிழலைப் போல வாழமாட்டான். இனி அன்பு மற்றும் உண்மையின் சூழலில் வளரும் ஒரு குழந்தை வரும். அந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன்,
பேராசை மற்றும் சதிகளால் நிறைந்த எந்த வீட்டை நான் நரகம் என்று நினைத்தேனோ அது இப்போது அன்பு மற்றும் புதிய வாழ்க்கையின் சொர்க்கமாக மாறிவிட்டது. சில மாதங்களுக்குப் பிறகு எங்கள் வீட்டில் ஒரு சின்ன தேவதை வந்தாள். நாங்கள் அவளுக்கு சாந்தி என்று பெயரிட்டோம். அந்த அமைதிக்காகத்தான் நாங்கள் பல ஆண்டுகளாக போராடினோம். விஹான் என்னையும் சாந்தியையும் தன் வாழ்க்கையின் மையமாக மாற்றினார். நாங்கள் எங்கள் பரம்பரையை வெறும் செல்வமாக பார்க்காமல் ஒரு பொறுப்பாக பார்த்தோம். விஹான் தன் தந்தையின் பெயரில் ஒரு அறக்கட்டளையை தொடங்கினான். அது கல்வி கிடைக்காத ஏழை குழந்தைகளுக்கு உதவியது. ஒருநாள் நான் என் மகளை மடியில் வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தேன். விஹான் என்னிடம் கேட்டான், பார் மீரா, இந்த வீடு இப்போது எப்படி இருக்கிறது? இது சுவர்கள் மற்றும் கற்களால் ஆன மாளிகை அல்ல, உணர்வுகள் மற்றும் அன்பின் கூடாக மாறிவிட்டது. நான் பதிலளித்தேன், விஹான், உண்மையான செல்வம் சொத்துக்கள் அல்ல, சுத்தமான மனசாட்சியுடன் தூங்கும்போது கிடைக்கும் அமைதிதான். பேராசை அந்த குடும்பத்தை அழித்தது. ஆனால் உன்னுடைய பொறுமையும் உண்மையும் எங்களை காப்பாற்றியது. விஹான் மெதுவாக என் கையை பிடித்தான். எங்கள் கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், பேராசை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உண்மை மற்றும் பொறுமை எப்போதும் இறுதியில் வெல்லும். விஹானின் 20 வருட கட்டுப்பாடு இதற்கு மிகப்பெரிய சான்று. வாழ்க்கையின் உண்மையான செல்வம் பௌதிக சொத்துக்கள் அல்ல, மன அமைதி, சுயமரியாதை மற்றும் உண்மையான உறவுகள்தான். செல்வத்தின் பின்னால் ஓடிய குடும்பம் ஆதரவற்றமானது. ஆனால் மனசாட்சியை தேர்ந்தெடுத்தவனுக்கு எல்லாம் கிடைத்தது. விஹான் தன் எதிரிகளுக்கு தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக அவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஒரு வழியை உருவாக்கி காட்டி, மிகப்பெரிய சக்தி வெறுப்பல்ல, கருணைதான் என்பதை நிரூபித்தான். நான் என் குடும்பத்திற்காக செய்த தியாகம் என் திருமணத்துடன் மட்டும் முடிந்துவிடவில்லை. அந்த தியாகம் 20 வருடங்களாக உறங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு தைரியத்தை கொடுத்தது. நாங்கள் இணைந்து ஒரு பாழடைந்த வீட்டில் மீண்டும் வாழ்க்கை, அன்பு மற்றும் மரியாதையை நிலைநாட்டினோம். ஒருவருக்கொருவர் துணை இருந்தால் எந்த நரகத்தையும் சொர்க்கமாக மாற்ற முடியும் என்பதை நிரூபித்தோம். நண்பர்களே, இந்த கதை முற்றிலும் கற்பனையானது மற்றும் இதன் நோக்கம் வெறும் பொழுதுபோக்கு மற்றும் தார்மீக கல்வியை வழங்குவது மட்டுமே. இதில் விவரிக்கப்பட்டுள்ள சம்பவங்கள், இடங்கள் மற்றும் கதாபாத்திரங்கள் நிஜ வாழ்வில் எந்தவொரு நபர் அல்லது நிகழ்வுடனும் தொடர்புடையவையல்ல. இந்த கதை எந்தவொரு ஜாதி, வர்க்கம் அல்லது சமூகத்தின் உணர்வுகளையும் புண்படுத்தும் நோக்கம் கொண்டதல்ல. கதையில் வரும் ஒழுக்கமற்ற நடத்தைகளின் சித்தரிப்பு கதாபாத்திரங்களின் வளர்ச்சி மற்றும் கதையின் படிப்பினையை வலியுறுத்துவதற்காக மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவோ அல்லது பின்பற்றத்தக்கதாகவோ கருதக்கூடாது. வாசகர்கள் இதை ஒரு கதையாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆம் நண்பர்களே, எங்களின் இன்றைய இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கமெண்ட் செய்து சொல்லுங்கள். மேலும் இதுபோன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலான டி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் எங்கள் இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுங்கள். அதோடு பகிருங்கள். மற்றும் ஆம் நண்பர்களே, நீங்கள் இந்த கதையை எந்த நகரத்திலிருந்து கேட்கிறீர்கள் என்பதையும் கமெண்ட் செய்து உங்கள் நகரத்தின் பெயரைச் சொல்லுங்கள். நன்றி.